வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெகு தூரம் செல்லக்கூடிய விரைவு ரயில்கள் பகல் நேரத்தில் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட லேட்டாக போகும். ஆனால் இரவு நேரத்தில் பயணிக்கும்போது அந்த 1 மணி நேரம் கேப்பை மேக்கப் பண்ணி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேரும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படி பார்க்கும்போது, பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் சற்று அதிகமான வேகத்தில் இந்த நீண்ட தூர ரயில்களால் செல்ல முடிகிறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது. இது எல்லா இடங்கள்லையும் சாத்தியமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். ஆனாலும் பொதுவாக பெரும்பாலும் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் இந்த நீண்ட தூர ரயில்கள் சற்று அதிக வேகத்தில் செல்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாமா? உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் இந்த நீண்ட தூர ரயில்கள் சற்று அதிக வேகத்தில் செல்வதாக நாம் காண்கிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரீசன் நம்பர் 1, அதாவது ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிக்னல் அப்படின்னு சொன்னாலே ரெட் சிக்னல் தான். சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ரெட் சிக்னல் விழுந்து தான் அர்த்தம். இந்த க்ரீன் சிக்னலை பற்றி இது பண்ண மாட்டாங்க. சிக்னல் ரிலீஸ் ஆகிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பகல் நேரத்தில் அடிக்கடி ரெட் சிக்னலுடைய பிரச்சனை நிறைய வரும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவ்வளவாக அந்த ரெட் சிக்னல் அவ்வளோவா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ரன் த்ரூவாக ட்ரெயின் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் இந்த நீண்ட தூர ரயில்கள் சற்று அதிக வேகத்தோடு செல்லும். அடுத்து பார்த்திங்கன்னா, பகல் நேரத்தில் இந்த மாதிரி நீண்ட தூர ரயில்களுக்கு சின்ன சின்ன ஸ்டேஷன் கூட கொஞ்சம் ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் வந்து லோக்கல் பேசஞ்சர்களை ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இரவு நேரங்களில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேஷன்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும். ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால இரவு நேரத்தில் அப்படி ரன் த்ரூவாக ஓடும்போது சற்று விரைவாக செல்லும். அடுத்து பகல் நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த கொஞ்சம் ஹெவி டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னாக்கா, பகல் நேரங்களில் இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ், இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு குறைந்த தூரங்களுக்கு ஓடக்கூடிய அந்த மெமு, டெமு இந்த மாதிரி ட்ரெயினில் மட்டும் இல்லாமல் பல்வேறு லோக்கல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் கூட அடிக்கடி கிராசிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கும், நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கும். அது இரட்டை வழி பாதையாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு குட்ஸ் ட்ரெயின் கூட போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் பகல் நேரத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இரவு நேரங்களில் இந்த லோக்கல் ட்ரெயின்ஸை அவ்வளோவா கட் பண்ணிடுவாங்க. ரைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் லோக்கல் ட்ரெயின்ஸை கட் பண்ணிடுவாங்க. ஸோ பகல் நேரத்தில் இந்த லோக்கல் ட்ரெயின்ஸுடைய அந்த இடையூறு அதிகமாக இருக்கிறதுனால நீண்ட தூரம் செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இந்த குறைந்த வேகத்தில் சென்று அங்கங்கே சிக்னலில் நின்று போக வேண்டிய சூழலை ஏற்படும். ஆனால் இரவு நேரத்தில் இந்த லோக்கல் ட்ரெயின்ஸு, இந்த குட்ஸ் ட்ரெயின் இதெல்லாம் ரொம்ப சர்வீஸ் இருக்காதுங்கிற காரணத்தினால இவர்கள் இன்னும் சற்று வேகமாக செல்ல வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்த காரணம் பார்த்திங்கன்னாக்கா, இந்த ரயில்வே மெயின்டெனன்ஸ், அந்த ரயில்வே ட்ராக் மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பகல் நேரத்தில் தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. குறிப்பாக காலை 9 மணி முதல் தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இருக்கும். ஸோ ஒரு நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு ரயிலானது இந்த மாதிரி எங்கெங்கே மெயின்டெனன்ஸ் வருதோ அப்போ அது அவுட்டரில் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நின்று தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கூடிய இடங்களில் வேகமாக செல்ல இயலாது, மெதுவாக தான் போக வேண்டியிருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் பெரும்பாலும் இந்த சிக்னல் மெயின்டெனன்ஸு, ட்ராக் மெயின்டெனன்ஸு இந்த வேலைகள்லாம் இரவு நேரத்தில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வண்டி வேகமாக செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த காரணம் பார்த்திங்கன்னாக்கா, ட்ராக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ரயிலுடைய சக்கரங்களும் தண்டவாளமும் இரண்டுமே இரும்பினால் செய்யப்பட்டவை. ஸோ பகல் நேரத்தில் அதிக டெம்பரேச்சர், உஷ்ணம் காரணமாக இவர்களுக்கிடையே வந்து உராய்வு சற்று அதிகமாக இருக்கும். ஸோ இரவு நேரங்களில் அந்த டெம்பரேச்சர், அந்த சீதோஷ நிலையானது சற்றே உஷ்ணம் குறைந்து குளிரான ஒரு சூழ்நிலை நிலவுவதால் அங்கே ஃப்ரிக்ஷன், உராய்வு தன்மை சற்று குறைவாக ஏற்படுவதால் சற்றே பகல் நேரத்தை விட அதிக வேகத்தில் செல்ல முடியும். கடைசியாக எல்லாற்றை விட பகல் நேரத்தில் மக்களுடைய குறுக்கீடு, விலங்குகளுடைய குறுக்கீடு அதிகமாக இருக்கும். சாலைகளில் சொல்லக்கூடிய கார், பைக், சைக்கிள் இந்த மாதிரி வாகனங்களை போக்குவரத்து இருக்காது, அவ்வளோவா இருக்காது. பகல் நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் விலங்குகள் வந்து பெரும்பாலும் இரவில் வீட்டில் அடைச்சி போடுவாங்க, பகல் நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இவருடைய குறுக்கீடு, தண்டவாளம் குறுக்கீடு பகல் நேரத்தில் விட இரவு நேரங்களில் குறைவாக இருப்பதால் இந்த ரயில்கள் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக அதிக வேகத்தில் செல்ல முடியும். என்ன நண்பர்களே, இந்த காரணங்களால் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் நீண்ட தூர செல்லும் அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சற்று அதிக வேகத்தில் செல்வதால் தான் பகல் நேரத்தில் ஏற்பட்ட அந்த நேர இழப்பை இரவு நேரத்தில் சரி செஞ்சிடும். இதை நீங்கள்
நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது நீங்கள் அடிக்கடி உணரலாம். இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பேக்கேஜ் டூர் போகிறவங்களுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.